நம்ம பார்க்க போற டாபிக் வந்து force between two long parallel current carrying conductors. So current carrying conductors. So already நமக்கு தெரியும் ஒரு current carrying conductor ஒரு இடத்துல ஒரு காயில் ஒரு வயர் வந்து கரண்ட் கேரி பண்ணுச்சுன்னா அதை சுற்றி எனக்கு என்ன ஆகும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எனக்கு என்ன ஆகும் ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ல படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்னன்னா ரெண்டு லாங் பேரலல் கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க. ஸோ let us take two long parallel conductors. ஒரு கண்டக்டரை ஏன்னு வச்சுக்கிறாங்க, இன்னொன்று பின்னு வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு கண்டக்டர்லயுமே கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷன்ல போற மாதிரி வச்சுக்கிறாங்க. இவங்களுடைய கரண்ட் I2, இவங்களுடைய கரண்ட் I1. அப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஒரு ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப எனக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி கரண்ட் வந்து அக்கார்டிங் டு தி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், சோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல அப்வர்ட்ல போகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு என்ன ஆகுது இப்படி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது இல்லையா. இந்த டைரக்ஷன்ல இப்படி போகுது இப்படி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். இப்படி தானே எனக்கு போகும். ஃபீல்டோடைய டைரக்ஷன் இங்கே ஆரம்பிச்சு இப்படி போகும், அதாவது இந்த மாதிரி எனக்கு போகும். ஸோ அந்த சைடுமே கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல தான் இருக்குது. ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு என்ன ஆகும் ஒரு யூனிஃபார்மா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அதுவும் எனக்கு எப்படி தான் போகும் இதே டைரக்ஷன்ல தான் எனக்கு போகும். அப்ப பார்க்கும்போதே தெரியுது ரெண்டு பேருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. கண்டிப்பா தானே. இப்ப ரெண்டு சின்ன ஸ்டோன் ரெண்டு கல்லை எடுத்துட்டு நீங்க ஒரு சின்ன குளத்துக்குள்ள போங்க. அந்த குளத்துக்கு மேல நின்று ரெண்டையுமே சைமல்டேனியஸா நீங்க டிரா பண்ணுங்க. அந்த ரெண்டு கல்லையும் நீங்க டிரா பண்றீங்க. டிரா பண்ணும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ இந்த கல்லுனால எனக்கு ஒரு வேவ்ஸ் வாட்டர் வேவ்ஸ் வந்து சர்க்கிளா கிரியேட் ஆகும். இந்த கல்லுனால ஒரு வாட்டர் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டு பேருனாலையுமே ஸோ இந்த கல்லுனால எனக்கு ஒரு வேவ்ஸ் இப்படி கிரியேட் ஆகிட்டு இருக்கும், இந்த கல்லுனால எனக்கு இங்கே ஒரு வேவ்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். எது வரைக்கும் இது இண்டிபெண்டா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது தனியா அதுக்குன்னு ஒரு கேப் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும். பட் இந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோமே ரெண்டு மோதிரும். அப்ப ரெண்டு மோதிச்சுன்னா எனக்கு இது வரைக்கும் தனித்தனியா கிடைச்ச அந்த வாட்டர் வேவ்ஸ் வந்து எனக்கு இப்ப என்ன ஆயிருந்தா மொத்தத்துக்கு ஒரே ஒரு வாட்டர் வேவா சிங்கிள் வாட்டர் வேவா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா நான் ரெண்டையும் ஒரே டைரக்ஷன்ல ஒரே நேரத்தில் போட்டேன்னா அது இது பாசிபிலிட்டி. அதுக்காக நான் ஒன்றை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொன்று போட்டேன்னா இது எனக்கு அதுக்குள்ளே டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ அப்போ ஒருவேளை நம்ம கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒன்றை இப்படியும் இன்னொன்று இப்படியும் வைக்கிறோம். அதாவது கரண்ட் இங்க ஏ கண்டக்டர்ல கரண்ட் மேல் நோக்கி போகுது, பி கண்டக்டர்ல கரண்ட் கீழ் நோக்கி போகுது. ஸோ அப்ப இப்படி போச்சுன்னா எனக்கு இங்க என்ன ஆகும் இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், இங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு தனியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும். இவர் இங்கிட்டு போவாரு, அவர் அந்த சைடு போவார். அப்ப இங்க நமக்கு தெரியும் ஒரு கண்டக்டர்ல கரண்ட் கேரி ஆகும்போது அதை சுத்தி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இது நம்ம லாரன்ஸ் கோர்ஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டு. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும்போது இங்க ஒரு அட்ராக்ஷன் நடக்குது. பட் இந்த மாதிரி கேஸ்ல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ எங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது, எங்க ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகுது. சரி அப்ப ஓகே, அப்ப நமக்கு புரியுது நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு கிரியேட் ஆகுது. இப்ப நம்ம மேல இருந்து நம்ம பாக்குறோம். சப்போஸ் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு இது அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த ஒரு கிராஃப் அரேஞ்ச்மெண்ட்ல நான் மேல இதான் வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ அப்போ கரண்ட் வந்து இஜெட் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல யார் எடுத்திருக்கேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ்ல யார் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபோர்ஸ். ஓகே. ஸோ இதை வச்சு நான் ஒரு சின்ன கிராஃப் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ அப்போ திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ்,
this is z axis, this is x axis. ஸோ அப்போ இங்கே எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே ஃபீல்டு டெவலப் ஆகுது, அதனால எனக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ரைட்டா? ரைட்டு. இப்போ எனக்கு என்னன்னா நல்லா பழங்க, இந்த படத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ நீங்கள் இதை இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இப்போ என் கையில் ஒரு 3 மார்க்கர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க, இந்த வெர்டிகலா இது வந்து ரெட் கலர்ல இருக்கு. அடுத்து வந்து ஹரிசாண்டலா ஒன்று இப்படி போட்டிருக்கேன், இது வந்து ப்ளூ கலர்ல. அடுத்து இந்த சைடு வந்து ஒன்று இருக்கு, இந்த சைடு ஒன்று இருக்கு இல்லையா, பிளாக் கலர்ல ஒன்று இருக்கு. திஸ் இஸ் பிளாக் கலர். அப்ப இந்த ரெட் கலர்ல உள்ளது இது வந்து z ஆக்சிஸ், இந்த பிளாக் கலர்ல உள்ளது y ஆக்சிஸ், இந்த ப்ளூ கலர்ல உள்ளது x ஆக்சிஸ். அப்ப இந்த மாதிரி அப்ப என்ன அர்த்தம், இங்க மேல கரண்ட் போகுது, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, இங்க ஃபீல்ட் டெவலப் ஆகுது. இதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். இப்போ இந்த டயக்ராமை நான் இங்க போய் வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது கரண்ட் எனக்கு இங்க போகுது பாருங்க, கரண்ட் இப்படி இருக்குது, இது வந்து ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ இதனால எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டக்டர்ல ஃபோர்ஸ் இப்படி கிரியேட் ஆகும், அது y ஆக்சிஸ்ல கிரியேட் ஆகும். ஸோ இது கரண்ட் வந்து z ஆக்சிஸ்ல தான் இருக்கு, எந்த டவுட்டுமே இல்லை. அப்ப ஃபீல்ட் எனக்கு உள்நோக்கி போகுது இல்லையா, ஃபீல்டு உள்நோக்கி, அது அலாங் த x ஆக்சிஸ்ல. ஆனா எனக்கு இது ஒவ்வொரு இடமையும் இந்த கரண்ட் சுத்தி வரக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க இருந்து இப்படி போய் திருப்பி இப்படி போய் போய் எங்க தான் வருது, இந்த பக்கத்துல வருது. ஐ மீன் நான் இதுதான் x ஆக்சிஸ் சொன்னேன் இல்லையா, இந்த x ஆக்சிஸ்க்கு எனக்கு என்ன பண்ணுது பாரு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி எனக்கு இந்த பக்கம் வந்துடுது. அப்புறம் எனக்கு இந்த சாப்பீஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ இந்த டைரக்ஷன்ல வருது. அப்ப சாப்பீஸ் எந்த டைரக்ஷன் இருக்கு, அலாங் த நெகட்டிவ் x ஆக்சிஸ். ஸோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு நெகட்டிவ்ல, ஐ மீன் நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல கிரியேட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து எப்படி டுவர்ட்ஸ்ல வந்துச்சோ இது எனக்கு எப்படி ஆகும் அப்படின்னா அவுட்வர்ட்ஸ்ல வரும், இந்த பக்கம் வந்துடும். அப்ப இந்த பக்கத்துல வருதுன்னா இது பிளஸ் x ஆக்சிஸ், புரியுதா? அப்ப இந்த கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு நெகட்டிவ் x ஆக்சிஸ் டெவலப் ஆகும், இந்த கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளஸ் x ஆக்சிஸ்ல டெவலப் ஆகும். ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இங்க கீழே ஈஸியா எழுத ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி சொல்லுவோம், μ0 Ni/2r. This is the magnitude. இதை வெக்டார் ஃபார்மட்ல நான் இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அவங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கேரியர் 1, இவர் வந்து ஃபர்ஸ்ட், இதனால நான் 1 சொல்லிக்கிறேன். μ0 கான்ஸ்டன்ட், ரைட்டா, பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஃபேஸ். n-ன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், i-ன்றது கரண்ட், r-ன்றது என்ன, இந்த இருந்து எவ்வளவு தூரம் அது டெவலப் ஆகுது. திஸ் இஸ் தி r, ரைட்டா, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம இன்னொரு கண்டக்டர் வச்சிருக்கோம். ஸோ r. அப்ப இது வெக்டார் ஃபார்மட்ல சொல்லிட்டேன். இங்க வெக்டார் ஃபார்மட்ல எதுவுமே சொல்ல முடியல. சப்போஸ் i பக்கத்துல ஒரு லென்த் சொல்லியிருந்தோம்னா ஐடியல் வெக்டார்னு சொல்லலாம். அப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன டைரக்ஷன் நம்ம சொன்னோம், அலாங் த நெகட்டிவ் x ஆக்சிஸ். அப்ப நெகட்டிவ் x ஆக்சிஸ், இவர் இந்த பக்கம் வராருன்னா நான் இப்படி சொல்லிக்கலாமா, நெகட்டிவ் x ஆக்சிஸ், இவர் x, இவர் நெகட்டிவ் x, ரைட்டா. ஸோ இந்த நெகட்டிவ் எக்ஸிஸ்ல எனக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐ மீன் ஐ கேர், அவங்களுடைய வெக்டார் யூனிட் வெக்டார் வந்து ஐ கேர். ஸோ நெகட்டிவ். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டு மைனஸ் μ0 Ni/2r இன்ட்டு ஐ கேர். இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல, ஏ கண்டக்டர்ல மேல வேணா போட்டுக்கோ, அட் ஏ, அட் கண்டக்டர் ஏ. ஸோ ஏ கண்டக்டர்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், பி கண்டக்டர்ல எனக்கு என்ன டெவலப் ஆகும், ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், F = BIL sin θ. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சோம் இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதலாம், இதை நம்ம எப்படி சொல்லுவோம், IL cross B வெக்டர் இல்லையா, A cross B.
ரைட். சப்போஸ் நான் எடுத்துக்கிட்ட இந்த கரண்ட் எலிமெண்ட்ல இந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டேன், தட் இஸ் அது ஒரு dl னு வச்சுக்கோ. அப்ப இந்த dlனால எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்மே எனக்கு எப்படி தான் இருக்கும், ரொம்ப கம்மியா ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு இல்லையா. நம்ம தான் படிச்சிருக்கோம் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி பைட்ஸ் ஆஃப்னாலே படிச்சிருக்கோம். லெந்த் வேறு கூடச்சுனா ஃபோர்ஸ் கூடும். அப்ப நான் இங்க லெந்த் ஸ்மால் எடுத்துக்கிறேன், ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஸ்மால். அப்ப df வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I dl வெக்டார் cross p வெக்டார். திஸ் இஸ் ஜெனரல் ஃபார்முலா. ஆனா இங்க நான் என்ன சொல்ல போறேன், இந்த ஃபோர்ஸ் எனக்கு எங்க டெவலப் ஆகுது, சோ டியூ டு அதாவது கண்டக்டர் I2 p கண்டக்டர்ல டெவலப் ஆகுது. யாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபர்ஸ்ட் கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ அப்ப எனக்கு ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ தெரியும், இத போய் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஐடியல் கரண்ட் உடைய வெக்டார் ஃபார்மட்ல அவர் என்ன கேப்ல இருக்காரு, அவர் வந்து k மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது, தட் இஸ் I. அத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க வெக்டார்ல போடாம யூனிட் வெக்டார் ஃபார்மட்ல போட போறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வேல்யூ எனக்கு தெரியும், அத நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். மைனஸ் mu naught n I1 ni1 by 2r. இவருடைய வேல்யூ, இவருக்கு பக்கத்துல யார் இருக்கற, idl, அவங்கள I2 dl. அவங்களுடைய வெக்டர் ஃபார்மட் என்ன, k cape I k வெக்டர் கிராஸ் I வெக்டர் அப்படி கூட வச்சுக்கலாம். புரியுதா? இந்த kன்றது கரண்ட் இவங்களுடைய வெக்டர் ஃபார்மட், iன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உடையது. சரி, இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், k கிராஸ் I அப்படினா நமக்கு என்ன படிச்சிருப்போம், j. k கிராஸ் iன்றது என்னது, j. அப்ப நமக்கு என்னது, ஃபோர்ஸ் எந்த இடத்துல டெவலப் ஆகுது, ஏற்கனவே சொன்னோம் ஃபோர்ஸ் எங்க டெவலப் ஆகுது, ஃபோர்ஸ் இஸ் டெவலப்ட் ஆன் தி y ஆக்சிஸ். அப்ப அவங்களுடைய வெக்டர் சிம்பிள் என்ன, j k. அப்ப கரெக்ட்டா வந்துச்சா. அப்ப df வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mu naught n I1 I2 divided by 2r dl jk. so k cross I by j போட்டேன். இப்போ இது வந்து ஸ்மாலஸ்ட் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்டையர் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஃபோர்ஸ் கூடும். அப்ப என்டையர் எலிமெண்ட்னா நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன இன்டகிரேட் பண்ணி காமிக்கிறேன். so minus mu naught n I1 I2 divided by 2r j cap, அந்த பக்கம் இன்டகிரேட் பண்றதுக்கு dl. சரியா? அப்ப நிறைய ஸ்மாலஸ்ட் பார்ட்டை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா எனக்கு பெரிய லெந்த் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும், ரைட்டா? அப்ப f வெக்டர் is equal to minus mu naught n I1 I2 2r l into j cap. இப்ப ஃபோர்ஸ் பெர் லெந்த், 1 மீட்டர் லெந்த்துக்கு எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, 2 மீட்டர் லெந்த்துக்கு எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபோர்ஸ் பெர் லெந்த், அதனால அந்த சைடுல உள்ள l இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், minus mu naught n I1 I2 j divided by 2r. so இதுதான் கண்டக்டர் A ல எனக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் பெர் லெந்த். இதே தான் கண்டக்டர் B ல கிடைக்க போகுது, நோ ப்ராப்ளம். சோ அப்ப அந்த கண்டக்டர் அடுத்த செகண்ட் கண்டக்டரை நம்ம எடுக்க போறோம். சோ அவருடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா B2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mu naught n I2 divided by 2r. நல்லா கவனிப்பா. சோ இங்க அங்க I1 இங்க I2, செகண்ட் கண்டக்டர் கரண்ட் I2 தான, I2 போட்டேன். இவங்க கான்ஸ்டன்ட் தான். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், அங்க மைனஸ் I கேப் போட்டுருந்தேன். ஏனா எனக்கு ஃபீல்ட் வந்து எனக்கு இந்த பக்கம் நெகட்டிவ்ல போச்சு, இங்க எனக்கு ஃபீல்ட் வந்து பிளஸ் x ஆக்சிஸ்ல தான் வந்துச்சு. அதனால தான் என்ன பண்றேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நான் x ஆக்சிஸ்ன்றனால இங்க பிளஸ் தான் போட்றீங்க, இங்க மைனஸ் போட்றீங்க, நோ ப்ராப்ளம். அடுத்து நமக்கு f க்கு ஃபார்முலா தெரியும், tf வெக்டர். இதுல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இவர்ட்ட ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, இவர் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா. சோ இத நீ f1 வச்சிட்டீனா இது f2, இவர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், இவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ரைட்டா? சரி, இப்போ இவங்களை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், df வெக்டர் I1 dl வெக்டர் கிராஸ் B2 வெக்டர்.
கரெக்டா? கரெக்ட். இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப df vector is equal to இதுங்க mu naught n I2 divided by 2r, அங்க ஒரு I1 இருக்குது, dl இருக்குது. நான் இங்க dl வெக்டர் d2 வெக்டர் போடுறதுக்கு பதிலா அவங்களுடைய வெக்டர் I னா k கேப், ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா I கேப். சோ அப்ப k வெக்டர் I வெக்டர் k கேப் கிராஸ் I கேப். சோ வழக்கம் போல தெரியும் k கிராஸ் I னா நமக்கு j. சோ இவங்களை எடுத்துட்டு இவங்களுக்கு பதிலா நம்ம j போட போறோம். சோ df vector is equal to mu naught n I1 I2 2r df. சோ வழக்கம் போல இத இன்டகிரேட் பண்ணலாமா? சோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணா f vector is equal to mu naught n I1 I2 divided by 2r L into j cap. இதுதான். அப்ப எனக்கு ஃபோர்ஸ் வந்து வழக்கம் போல இது எந்த ஆக்சிஸ்ல டெவலப் ஆயிருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம ஸ்டார்டிங் நம்ம சொன்னதுதான். ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆக்சிஸ்ல டெவலப் ஆகுது? y ஆக்சிஸ்ல. கரண்ட் வந்து z ஆக்சிஸ்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு x ஆக்சிஸ்ல. அப்ப கண்டிப்பா நம்ம j கேப் நம்ம இங்க போடணும். சோ நம்மளோட எய்ம் ஃபோர்ஸ் per length கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபோர்ஸ் per length which is equal to mu naught n I1 I2 by 2r into j cap. அப்ப நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த வேல்யூ ஒரே மாதிரி இருக்கு. என்ன அந்த மைனஸ் வந்திருக்கு, இங்க மைனஸ் வரல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம மேக்னிட்யூட் தான் சேம் சொல்லிட்டோம். ரெண்டு பேருடைய மேக்னிட்யூடும் n மதிப்பு சேம். டைரக்ஷன் இவர் இங்கிட்டு போறாப்ல, அவர் அங்கிட்டு போறாப்ல. ஃபீல்டுடைய டைரக்ஷன் வேற வேற. அது நோ ப்ராப்ளம். ரைட்டா? சோ திஸ் இஸ் த force between the two long parallel current carrying conductor. Okay, thank you.